தொடக்கத்தில் அது ஒரு மந்தமான தலைவலியுடன் தொடங்கியது. அது பக்கவாதத்தின் ஒரு பகுதி அல்லது அது போன்ற எதுவும் என்று நான் நினைக்கவில்லை. அது நாளின் பிற்பகுதியில் கடுமையாக இருந்தபோதிலும், ஆனால் ஆஸ்பத்திரியில் அது நிச்சயமாக பக்கவாதம் என்று எனக்கு தெரிந்தது. அவர்கள் சிடி ஸ்கேன் மற்றும் அதற்குப் பிறகு உறுதியாக இல்லை. என் நாக்கு இன்னும் வீங்கி இருந்தது. மேலும் என் இடது கையில் எந்தவிதமான பொருளையும் பிடிக்க வலிமை இல்லை. என் வலது கையுடன் ஒப்பிடுகையில், ஆமாம், எனக்கு நிச்சயமாக பக்கவாதம் ஏற்பட்டது என்று எனக்கு தெரிந்த முதல் அறிகுறிகள் அவைதான். நான் பக்கவாதம் ஏற்பட்ட நாளில் உண்மையில் நான் மதிய உணவை எடுத்துக்கொண்டிருந்தேன். மதிய உணவுக்குப் பிறகு வழக்கம் போல நான் ஓட்டுநராக இருந்தேன். நான் ஓட்டினேன். என் மனைவி என்னுடன் உட்கார்ந்திருந்தாள். ஆனால் சற்று நேரம் கழித்து திடீர்னு எனக்கு மயக்கம் மற்றும் மிகவும் 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 பெரிய தலைவலி இடது பக்கத்தில் ஏற்பட்டது. என் பார்வை ஒரே நேரத்தில் கருமையாகி, பின்னர் என் இடது பக்கத்தில் பலவீனம் ஏற்பட்டது. பின்னர் நான் ஸ்டியரிங் வீலை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் அதிர்ஷ்டவசமாக அதை மெதுவாக சாலையோரத்தில் நிறுத்த முடிந்தது. என் மனைவி ஓட்டுநராக மாறி என்னை வீட்டிற்கு திரும்பி கொண்டு சென்றாள். நான் பக்கவாதம் ஏற்பட்டது என்று தெரியலை, ஆனால் நான் இது மீண்டும் நடந்தது என்று உணர்ந்தேன். ஏனெனில் சுமார் 4 வாரங்களுக்கு முன்பு எனக்கு இப்படியான அனுபவம் இருந்தது. ஆனால் சில மணி நேரம் ஓய்வெடுத்த பிறகு அது சரியாகிவிட்டது. நான் அதை கவனிக்கவில்லை. நான் மருத்துவரை பார்க்கவில்லை, ஏனெனில் நான் எப்போதும் நான் ஆரோக்கியமாக இருந்தேன் என்று நினைத்தேன். எனக்கு உடலில் பெரிய பிரச்சனை இல்லை என்று நினைத்தேன். என் பக்கவாதம் ஏற்பட்ட நாளில் நான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அது மீண்டும் வந்தது. நான் அரை உணர்வுடன் இருந்தேன் என்று எனக்கு தெரிந்தது. ஆனால் உண்மையில் என் மனைவியிடமிருந்து நான் பின்னர் கண்டுபிடித்தேன். அவர்கள் இசிஜி, சிடி மற்றும் இரத்த மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் மற்றும் ஒரு மார்பு எக்ஸ்ரே செய்தனர். பின்னர் அவர்கள் என் மூளையில் இரத்த உறைவு இருந்தது, என் இடது பக்கத்தில் என் வலது பக்க மூளையில். பின்னர் அது என் இடது பக்கத்தை பாதித்தது என்று கண்டுபிடித்தனர். அந்த நேரத்தில் நான் என் உறுப்புகளை கட்டுப்படுத்த முடியவில்லை, நான் என்னை நகர்த்த முடியவில்லை என்று கண்டுபிடித்தேன். எனவே நான் மிகவும் பயந்தேன் என்று நான் உங்களிடம் சொல்ல முடியும். இன்னும் எனக்கு மிகவும் கடுமையான தலைவலி இருந்தது. நான் அது விரைவில் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் நான் உதவியற்றதாக உணர்ந்தேன். நான் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆமாம், என் பக்கவாதம் ஏற்பட்ட நாளில் அது நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் வெளியே போகப் போகிறேன். நான் என் வேனில் சென்று வேனை தொடங்கினேன். மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. நான் செல்லப் போகிறேன், ஆனால் என் காலணிகளை இடது பக்கத்தில் போடுகிறேன். என் காலணிகள் என் இடது காலில் போகவில்லை. நான் முயற்சித்தேன், ஆனால் போகவில்லை. எனவே நான் வெளியே செல்லாமல் இருக்க முடிவு செய்தேன். முதலில் என் காலணிகளை போட வேண்டும். பின்னர் நான் மயங்கி விழப்போவதாக உணர்ந்தேன். நான் கத்தினேன், உதவுங்கள், உதவுங்கள் என்று கத்தினேன். எனக்கு யாரும் கேட்க முடியாது என்று நினைக்கிறேன். என் மகன் வீட்டில் உள்ளான், எங்கள் அத்தை கூட, அடுத்த வீட்டில் உள்ளவரும் கூட. அவர்கள் அனைவரும் உள்ளே உள்ளனர், ஏனெனில் மழை மிகவும் பலமாக பெய்து கொண்டிருக்கிறது. அதுதான் எனக்கு நினைவில் இருக்கிறது. பின்னர் எனக்கு நினைக்கிறது, எங்கள் அடுத்த வீட்டில் உள்ள உறவினர் வந்தார். அவரை பார்க்க வந்தார்கள். மழை இவ்வளவு பலமாக பெய்து கொண்டிருக்க நான் வேனின் பக்கத்தில் படுத்திருக்கிறேன் என்று கண்டனர். மழையில் நான் இன்னும் என் வேனை சரி செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தனர். அவர்கள் என்னை எழுப்ப முயற்சிக்க வந்தனர். நான் சரியாக இல்லை என்று கண்டனர். எனவே என் அத்தைக்கு ஆம்புலன்ஸ் அழைக்க கத்தினார்கள். அதுதான் எனக்கு நினைவில் இருக்கிறது.
பின்னர் அவர்கள் வந்து என்னை வீட்டுக்குள் கொண்டு சென்றனர். ஆம்புலன்ஸ் வருவதற்காக காத்திருந்தனர். அது ஒரு திங்கள் காலை. நான் எழுந்தேன். அது காலை 10 மணியளவில் இருக்க வேண்டும். நான் என் படுக்கையை விட்டு எழுந்து கேரேஜுக்கு சென்றேன். கேரேஜில் சென்றபோது எதற்காகவோ நான் விழுந்தேன். என்னவென்று தெரியவில்லை. பின்னர் நான் மீண்டும் எழுந்து, ஓ, என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று நினைத்தேன். ஆனால் நான் எழுந்திருக்க முடியவில்லை. எனவே என்ன நடந்தது என்று நான் என்னிடம் யோசிக்க வேண்டியிருந்தது. எனவே நான் எழுந்திருக்க முடியாததால் அங்கிருந்து படுக்கையறைக்கு சென்று என் மகனை பார்த்து பீட்டருக்கு அழைக்கச் சொல்ல வேண்டியிருந்தது. அது பக்கவாதம் என்று எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு என் மகன் ஆம்புலன்ஸை அழைத்தார். ஆம்புலன்ஸ் சில நிமிடங்களில் வந்தது. அந்த இரவு வரை எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. மருத்துவர் என்னிடம் என்ன நடந்தது என்று விளக்கினார். நான் பக்கவாதம் ஏற்பட்டது என்று கூறினார். அதுதான், ஆமாம், அது என்னை தாக்கியது. எனக்கு இரத்த உறைவு பக்கவாதம் ஏற்பட்டது. அது எனக்கு ஒரு சனிக்கிழமை, உண்மையில் ஒரு சனிக்கிழமை காலை. அது காலை 3 மணிக்கு நான் உணர்ச்சியற்ற நிலையில் விழித்தேன். என் வலது பக்கம், முழு வலது பக்கம் உணர்ச்சியற்ற நிலையில் இருந்தது. நான் எதுவும் நினைக்கவில்லை. நான் ஒரு பக்கம் தூங்கினேன் என்று நினைத்தேன். ஓ சரி, நான் ஒரு பக்கம் தூங்கினேன் என்று நினைத்தேன். எனவே நான் அங்கே படுத்திருந்தேன். சரி, உணர்வு திரும்ப வரும் வரை காத்திருக்கிறேன் என்று நினைத்தேன். ஆனால் அது வரவில்லை. நான் இடது பக்கம் திரும்ப முயன்றேன். என் கை மற்றும் கால்களை உயர்த்த முயன்றேன். ஆனால் முடியவில்லை. அது முழுமையாக உணர்ச்சியற்ற நிலையில் இருந்தது. அது கனமாக இருந்தது. சுமார் 30-40 நிமிடங்கள் கழித்து உணர்வு திரும்ப வந்தது. பின்னர் நான் படுக்கையிலிருந்து எழுந்து சுற்றி நடந்தேன். ஓ சரி என்று நினைத்தேன். எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று உறுதிப்படுத்தினேன். ஆம் ஜியானவா, ஓ கடவுளே, நான் வலது பக்கம் தூங்கினேன், அதுதான் என்று நினைத்தேன். அதற்கு பிறகு எல்லாம் சரியாக இருந்தது. நான் மீண்டும் தூங்கினேன். அதுதான் முதல் முறை. 2வது முறை அந்த மதியம். அது மதியம் 2 மணிக்கு. நான் என் கணினியில் உட்கார்ந்து தட்டச்சு செய்து கொண்டிருந்தேன். பின்னர் தானாகவே என் வலது கால் மற்றும் இடது கை விழுந்து என் இடது பாதம் திரும்பியது. அப்போது என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஓ என் கடவுளே, இங்கே என்ன நடக்கிறது என நினைத்தேன். எனினும் அதை நேராக திருப்ப முயன்றபோது என் கை மற்றும் கால் அது இடது பக்கம் சென்றது. அங்கேயே இருந்தது. அப்போ நான் நினச்சேன், ஓ இல்லை, என்ன நடக்குது? அது என்னை உண்மையில் பயமுறுத்தியது. அப்பொழுது எனக்கு சிலர் அருகில் இருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து, யா நீங்கள் சரியா என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், ஓ என் கால்களை பாருங்கள், ஆம் என் கையை பாருங்கள், அது அந்த வழியில் திரும்பி இருக்கிறது, அதை திருப்ப முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், ஓ முட்டாள்தனமாக இருக்காதே. நான் சொன்னேன், இல்லை, முடியாது. நான் என் வலது கையை இடது கையால் பிடித்து அதை தூக்கி அதை விடுவித்தேன். அது தானாக தாங்குமா என்று பார்க்க விரும்பினேன். ஆனால் அது இல்லை. அது வெறும் விழுந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்சது ஏதோ நடக்குது, ஆனால் என்னவென்று இன்னும் தெரியல. எப்படியோ 30 நிமிஷங்கள் கழித்து உணர்வு திரும்பியது. இந்த முறை என் பாதத்தில் உணர்ந்தேன். சற்றே சலசலப்பு திரும்பியது. அதை நகர்த்த முடிந்தது. பிறகு நான் எழுந்து சற்று நடந்து, அதுவே அது. பிறகு நான் மீண்டும் மாநாட்டுக்கு சென்றேன். நாம் தொடர்ந்தோம். அதுவே 2வது முறை. 3வது முறை திங்கள் காலை, சனிக்கிழமை காலை நடந்ததைப் போலவே நடந்தது. நான் விழித்தேன். நான் வீட்டில் தனியாக இருந்தேன். ஆமாம், நான் விழித்தேன். என் வலது பக்கம் மீண்டும் மயக்கமாக இருந்தது. என் கை, அதே விஷயம். இந்த முறை ஆம், நான் உண்மையில் பதட்டமாக உணர்ந்தேன். என்ன நடக்கிறது? உண்மையில் நான் தனியாக இல்லை. என் கணவர் என்னுடைய வீட்டில் இருந்தார். அப்போ நான் நினைத்தேன், ஓ இல்லை, இங்கே என்ன நடக்கிறது? இது ஏதோ சரியில்லை. என்னன்னு இன்னும் தெரியல. நான் ஸ்ட்ரோக்குன்னு கூட நினைக்கல, இதய பிரச்சனை என்று கூட நினைக்கல. நான் வெறும் நினைத்தேன், ஏதோ சரியில்லை. என் கணவர் என்னை பார்த்து, ஓ மை காஷ் ஹனி என்றார். நான் கேட்டேன், என்ன? அவர் சொன்னார், உங்கள் வாய், உங்கள் முகத்தின் வலது பக்கம் அது சுருண்டு விட்டது. நான் கண்ணாடியில் பார்த்தேன். அப்போது நான் பார்த்தேன், அது சுருண்டு விட்டது.
அப்பிறகு எல்லாம் சாதாரணமாக வந்தது. நான் ஒரு ஷவர் எடுத்தேன். அப்பிறகு நம்ம மீண்டும் மாநாட்டுக்கு சென்றோம். அப்பிறகு நான் வேலைக்கு திரும்பிய போது நாள் முழுவதும் நான் தொலைபேசியில் இருந்தேன். நான் தனியாக இருந்தேன். நாள் பாதியில் நான் உண்மையில் நினைத்தேன், நான் வெறும் நின்று நான் வேடிக்கையாக பேசுகிறேன் என்று நினைத்தேன். ஆனால் நான் உடல் பூர்வமாக சரியாக பேசுகிறேன் என்று உணர்ந்தேன். ஆனால் என் மூளை என்னை சரியாக பேசவில்லை என்று சொன்னது. சரியாகல இப்போ என் வேலைக்காரி என்கிட்ட சொன்னா, அவன் சொன்னான், ஸ்ட்ரோக் அறிகுறி போல். ஆம், அது ஸ்ட்ரோக் அறிகுறி போல். எனவே அவள் எனக்கு அது ஸ்ட்ரோக் அறிகுறி போல் என்று சொன்னாள். ஆனால் நான் அவளிடம் சொன்னேன், இல்லை, நான் ஸ்ட்ரோக் அடிக்கலை, எனக்கு இதய பிரச்சனைகள் இல்லை. எப்படியோ நான் ஒரு நேரம் எடுத்தேன். அந்த மாலை என் மருத்துவரிடம் சென்றேன். அவர் என்னை பரிசோதித்தார். என்ன நடந்தது என்று கேட்டார். நான் அவரிடம் சொன்னேன். அப்படின்னு அவர் எனக்கு சில கார்டியோ மாத்திரைகள் மற்றும் ஆஸ்பிரின் கொடுத்தார். அதுவே அது. எனவே நான் கார்டியோ மாத்திரைகளை எடுத்தேன். வீட்டுக்கு வந்தேன். அந்த இரவு எதுவும் நடக்கலை. நான் நல்லாக தான் இருந்தேன். வேறு நிகழ்வுகள் இல்லை, மயக்க நிகழ்வுகள் இல்லை, முகத்தில் சுருண்டல் இல்லை. அப்போ இங்கே புதன் காலை வேலைக்கு திரும்பினேன். நான் மேலே ஏறும்போது எனக்கு திடீர்னு தலைவலி. நான் முன்பு அனுபவிக்காத கடுமையான தலைவலி. அதுக்கு முன்பு நான் தலைவலியால் பாதிக்கப்படலை. அப்போ நான் நினச்சேன், வார இறுதி வேலை, மாநாட்டு வார இறுதி வரை சோர்வாக இருக்கலாம். நான் அலுவலகத்தின் கதவை திறந்தபோது நான் கதவை திறந்தேன். என் தலை சுழன்றது. நான் உண்மையில் அதை உணர்ந்தேன். அது வெறும் சுழன்றது. நான் வெறும் நினைத்தேன், ஓ, நான் கதவை பிடிக்க முடிந்தது. நான் முன்பு உணராத கடுமையான தலைவலி ஏற்பட்டது. உடனே எனக்கு தெரிந்தது. நான் வெறும் நினைத்தேன், ஏதோ சரியில்லை. எனவே நான் வரவேற்பு பகுதிக்கு சென்று மேசையில் சாய்ந்தேன். நான் வரவேற்பாளர் பெண்ணிடம் சொன்னேன், ஏதோ சரியில்லை, நான் மருத்துவரிடம் திரும்ப வேண்டும். எனவே என மருத்துவரிடமே ஒரு நேரம் எடுத்தேன். நான் காலை 10 மணிக்கு மருத்துவரிடம் திரும்பி என்ன நடந்ததுன்னு மீண்டும் சொன்னேன். அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு சிறிய ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறேன். அப்போது நான் நினைத்தேன், இல்லை இல்லை, எனக்கு இதய பிரச்சனைகள் இல்லை, ஏனெனில் நான் ஸ்ட்ரோக் என்பது இதய பிரச்சனை என்று நினைத்தேன். நான் நினைத்தேன், இல்லை இல்லை, எனக்கு இல்லை இல்லை, ஸ்ட்ரோக் இருக்க முடியாது. அவர் சொன்னார், நான் உங்களை இப்போது மருத்துவமனைக்கு அனுப்ப விரும்புகிறேன். நாங்கள் உங்களுக்கு சிடி ஸ்கேன் கொடுப்போம். அதுவே அது. அப்பிறகு நான் மருத்துவமனைக்கு சென்றேன். நான் அனுபவித்த ஸ்ட்ரோக் வகை இஸ்கிமிக் ஸ்ட்ரோக். அது ஒரு காய்ச்சல், இரத்த காய்ச்சல் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அது நரம்பை மறைக்கிறது. நான் ஓட்டுகிறேன். என்னிடம் ஏதோ வேடிக்கையானது நடந்தது. நான் சற்று மயக்கமாக இருந்தேன். சற்று இரட்டை காட்சி பார்த்தேன். அது சற்று இரட்டை காட்சி பார்த்தது தெரியுமா? நான் என் கையை நகர்த்த முயன்றேன். அதை நகர்த்த முடியவில்லை. நீங்களும். நான் சொன்னேன். என் அக்காவை அழைத்தேன். என் அக்கா என்னிடம் சொன்னாள், ஸ்ட்ரோக் இருக்கலாம், ஏனெனில் நான் எதையும் நகர்த்த முடியவில்லை. நான் ஏதோ சொல்ல முயன்றேன். நான் எழுந்தேன், பிறகு விழுந்தேன். எனவே நாங்கள் உள்ளூர் மருத்துவமனைக்கு சென்றோம். நான் என்னை காரில் தூக்கி எடுக்க வேண்டியிருந்தது. எனக்கு உணர்வு இல்லை. நான் உணர முடிந்தது, ஆனால் நான் நகர்த்த முடியவில்லை. எந்த கட்டுப்பாடும் இல்லை தெரியுமா? பேச்சு இல்லை, எதுவும் இல்லை. எனவே நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம். டாக்டர்கள் பார்த்து அது ஒரு சிறிய ஸ்ட்ரோக் என்று விளக்கினார்கள் தெரியுமா? ஆனால் அவர்கள் நெருக்கமாக பார்த்தபோது நான் எதையும் செய்ய முடியவில்லை. அது உண்மையில் சிறிய ஸ்ட்ரோக் அல்ல தெரியுமா? அதே நேரத்தில் நான் என் பேச்சை இழந்தேன். எதையும் விளக்க முடியவில்லை. நான் வெறும் தலையாட்டினேன். ஆமாம் அல்லது இல்லை என்று தலையாட்டினேன் தெரியுமா? ஆனால் நான் உண்மையில் ஒரு சிறிய குழந்தை, ஒரு காய்ச்சல் தெரியுமா? நான் 1 மணி நேரத்துக்கு முன்பு என்ன இருந்தேன்? நான் ஒரு முறை முழுமையாக உடல் நலம் பெற்றிருந்தேன். நான் எழுந்தபோது எனக்கு தலைவலியின் பின்விளைவுகள் இருந்தது. அது அப்போது அசாதாரணமாக இல்லை. எனவே நான் எழுந்து என்னோட வழக்கமான விஷயங்களை செய்தேன். நான் என் பிராக்களை அணிய முயன்ற போதுதான் என் இடது கை வேலை செய்யலை என்று கண்டேன். என் வாய் வளைந்து போகிறதா என்று நினைத்தேன். மற்றும்
நான் ஒருவேளை நான் துப்புறேன் என்று உணர்ந்தேன். ரான் உள்ள வந்து நான் 100க்கு 100 இல்லைன்னு கண்டபோது அவர் மருத்துவருக்கு அழைத்தார். மருத்துவர் அவருக்கு ஆம்புலன்ஸ் அழைக்க சொன்னார், என்னை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல. அப்போதுதான் எனக்கு ஸ்ட்ரோக் என்று மருத்துவர் சொன்னபோது எனக்கு அது தெரிஞ்சது. ஆனால் அந்த நிலைக்கு வந்தபோது எல்லாம் உண்மையில்லாதது போல தோன்றியது. எனவே அது என்னிடம் நடக்கவில்லை. ஆனால் நான் அதை புரிந்து கொள்ளவில்லை. நான் நினைத்தேன், என் பேச்சு சிதறியது. என் உடலுக்குள் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. நான் அதை கட்டுப்படுத்த முடியல. அது எனக்கு புதுசு. எனவே அது நல்லதா இல்லையா எனக்கு தெரியலை. அது எனக்கு புதுசு. அது விசித்திரமாக இருக்கிறது. என் கை ஒரு பக்கத்தில் ஸ்ட்ரோக், கீழே அதை நகர்த்த முடியவில்லை. அதை நகர்த்துவதற்கு வரம்பு இருந்தது. ஏதையும் நகர்த்த முடியவில்லை என்பதை அறிந்து கொள்வது மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. நான் என் வாழ்நாளில் ஒரு வேலைக்காரன் மற்றும் அதனால் ஏமாற்றம் அடைந்தேன். ஆமாம். கால் மற்றும் கையை நகர்த்த முடியாதது என்னை கடித்தது. நான் விழித்தபோது எனக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட்டது என்று உணர்ந்தேன். மற்றும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை, பேச முடியவில்லை, என் கைகளை நகர்த்த முடியவில்லை. எனக்கு ஒரு கை இருந்தது. ஆம், அது இன்னும் இருக்கிறது. ஆனால் அது அங்கே இருக்கிறது. அது மட்டூஸ். அதற்கு பிறகு விரைவில் எனக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட்டது என்று உணர்ந்தேன்.